விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 7/1/2026 புதன்கிழமை, மகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். உங்களை அறியாமலேயே நீங்கள் வருத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் உங்களுக்கு நடக்கும் நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களது ஒரு செயலால் உங்கள் புகழ் ஓங்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். அப்படி நிறைவேறுவதால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். செய்வதையெல்லாம் ஒழுங்காகத்தான் செய்தீர்கள். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு சரிவர நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி இன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி நல்லதொரு வெற்றியை பெற்றுத்தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். முடிவு கொஞ்சம் கூட தெரியாமலேயே ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுகிறது. அதனால் சற்று கஷ்டமும் ஏற்படலாம் என்று காட்டுகிறது. கவனம் வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பேச்சு மற்றும் பணத்தின் மூலமாக சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். குறிப்பாக பேசும் பேச்சில் கவனம் வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இன்று கிடைக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. இன்று புரியாமல் தவிக்கும் நாளாக காட்டுகிறது. எனவே எந்த செயலிலும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு வெற்றி செய்தி இன்று வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உழைப்பும் உண்டு, உழைப்புக்கேற்ற ஊதியமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. நல்ல நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் எந்த அளவு உழைத்தீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் சரியாக காட்டவில்லை. முயன்று மீண்டும் மீண்டும் முயன்றுதான் அதை பெற வேண்டும். கவனம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயத்தில் இன்று கவனம் வேண்டும். எந்த ஒரு வேலையையும் இன்று நீங்கள் அலட்சியமாக செய்யக்கூடாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தகுதி வாய்ந்த ஒரு இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் இன்று புறக்கணிக்கப்படலாம். கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வீண் தொல்லைகள் வருகின்றன. வேண்டாத பிரச்சனைகளும் வருகின்றன. கவனம் வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புதியது ஒன்று வந்தது. நீங்கள் வினை புரிந்தீர்கள். நல்லதை நடத்தியது. இந்த நன்மை, இந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலையென நம்பி இருந்தீர்கள் ஒருவரை. ஆனால் அவரால் இன்று வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த நாள் இப்படி இருக்கும் காரணத்தால் மாற்று உபாயத்தையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எது தேவை என்ற குறிப்பறிந்து நீங்கள் கேட்காமலேயே அதை உங்களுக்கு நடத்திட சில உறவுகள் வரும். நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். அடுத்தவர் விஷயத்தில் எது நியாயம் எது அநியாயம் என்று தெரியாமலேயே இன்று நீங்கள் தலையிடுவதாக காட்டுகிறது. அது வேண்டாம். கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கும் நாள். ஒரு சிலர் பகையை கூட உறவாக மாற்றிக்கொள்வார்கள். அதில் வெற்றியும் கிட்டும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.